ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நம்ம ஊர்ல இருந்து வந்த பார்சல்ல அன்பாக்சிங் பண்ணிடுவோமா. எனக்கு முக்கியமா வாங்கி தரது எல்லாமே இந்த மசாலா பவுடர், சிக்கன் மசாலா மாதிரி தேவையான பவுடர் தான். அது மட்டும் தான் யாராவது போனாங்கன்னா கேட்டு வாங்குற பொருள். மித்ததெல்லாம் அவங்களா வாங்கி கொடுக்கறது தான். மத்தபடி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறது தான். எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்சல்ல இருக்கும். ஊர்ல கிடைக்கிற கடலை பருப்பு எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தான். என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம ஒரு டேஸ்ட் கொஞ்சம் மிஸ் தான் ஆகும். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கும். கவுனி அரிசி, சத்து மாவு, கருவேப்பிலை பவுடர், முருங்கை இலை பவுடர், அரிசி மாவுன்னு இதெல்லாம் தனியா பவுடர் ஐட்டம்ஸும் தனியா வச்சிருப்பாங்க. ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பத்தி சொல்லணும்னா நம்ம ஊர்ல வாங்குற கடலை மிட்டாய், முறுக்கு, நேந்திர சிப்ஸ், கப்ப சிப்ஸ், முருங்கை சேவு எல்லாமே சூப்பரா இருக்கும். கிரன்ச்சியா ஒரு சூப்பரான முறுக்கா இருக்கும். இந்த தடவை அதிர்சமாவும் ஸ்பெஷலா வந்துச்சு. அதுவும் இங்க சூட சுட்டு சாப்பிடும் போது அதிர்சம் வந்ததுமே வீட்டுல செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எல்லாம் விட முக்கியமான திங்ஸ்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட திங்ஸும் எனக்கு கண்டிப்பா வந்துரும். ரூம்மேட்ல யாராச்சும் போனா அவங்க எப்படியாச்சும் எனக்கு ஒரு 5 kg கொண்டு வந்துருவாங்க. இதே மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியா போகும். ரூம்ல அவன் பெட்டியை பிரிச்சுட்டுதான் நம்மளுக்கு மீதியவே கொண்டு வருவானா பாருங்க. ஷேரிங் ஃபீலும் பார்சல்ல இருக்கும். அன்பாக்சிங் செய்யும் போது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் பேக்கெட்டை ஓபன் பண்ணும்போது நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஃபேமிலி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருக்கா வீட்லயே ட்ரை பண்ணிடலாம்.